ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளி சாதம் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இந்த கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி ஒன்று பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது புளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும். ஆனால் கருக விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த புளி சாதத்துக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லை கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு உடனே பொரிஞ்சு வந்துடும், அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி இதில் சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே புளி கரைச்சி தான் சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி அதில் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த பவுட்ரு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எவ்வளோ நாளாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுட்ரை. இப்போ புளி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல புளி பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இதை நீங்கள் அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடருக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், புளி சாதத்துக்கு தேவையான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு வேர்க்கடலை தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம பொடி செஞ்சு வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம்.
நான் பொடி செஞ்சு வச்சுருந்த பவுடர்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான புளி சாதம் செய்கிறேன். அதனால் ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் அளவுக்குன்னு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா பொடி கரிஞ்சிரும். 1 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பொடி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சு சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி சாதத்துக்கு சாதம் நல்லா ஆறிட்டுருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆற வச்சு நம்ம தேவையான அளவு இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மீதி பவுடரை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாம் இதில் புளி எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த பொடி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த 3 ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளோட கோயிலில் கிடைக்கிற புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட இந்த பவுடர் ரெடி பண்ணி புளி சாதம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வரும். இந்த புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வேக வச்சு முட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுக்கு தொட்டுக்க அப்பளம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.